Peppa and George are eating their favorite food, spaghetti. பெப்பாவும் சார்ஜும் அவங்களோட ஃபேவரட் ஃபுட் இருக்குல்ல, ஸ்பெகட்டி, அது சாப்பிட்றாங்களாம். உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னது? ஸ்பெகட்டி, பாஸ்தா, நூடுல்ஸ். ஓ, நைஸ். Suddenly something falls onto Peppa's plate. திடீர்னு பெப்பா சாப்பிட்டுட்டு இருந்த பிளேட்டில் ஏதோ ஒன்று விழுந்துடுச்சான். What's that? cries Peppa. It's your tooth. Daddy Pig laughs. என்னது இது அப்படின்ட்டு பெப்பா கேட்டுச்சான். உடனே டேடி பிக் உன்னோட பல்லு விழுந்துடுச்சு அப்படின்னு சிரிச்சாங்களாம். If you put the tooth under your pillow tonight, the tooth fairy will pay you a visit, says Mummy Pig. உன்னோட பல்லு எடுத்து உன் பில்லோக்கு அடியில் நைட்டு வச்ச அப்படின்னா இன்னைக்கு நைட்டும் டூத் ஃபேரி உன்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? மம்மி பிக். She will take the tooth and leave you a shiny coin. அவங்க அந்த உடஞ்ச பல்லு இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஷைனி காயின் நல்ல பலன்னு இருக்கிற காயினை உன் பில்லோ கடியில் வச்சுட்டு போவாங்களாம். யார் வச்சுட்டு போவா? டூத் ஃபேரி, கரெக்ட். Peppa puts her tooth under the pillow for the tooth fairy. உடனே பெப்பாவும் மம்மி பிக் சொன்ன மாதிரி அந்த டூத்தை எடுத்து பில்லோ காடியில் வச்சாங்களாம். Let's stay awake all night and see the tooth fairy, says Peppa. நம்ம நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்கலாம், அப்போ தான் டூத் ஃபேரி வரும்போது நம்ம எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்ட்டு பெப்பா சொல்லிடுச்சான். George, where is the tooth fairy? Peppa asked. She's very late. இவங்க உடனே முடிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ரொம்ப நாள் ஆடி யாரும் வரல அப்படின்னோடனே ஜார்ஜ் கிட்ட பெப்பா கேட்குது, எங்கள் டூத் ஃபேரி எங்கே இன்னும் வரல, அவங்க ரொம்ப லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். பட் ஜார்ஜ் இஸ் ஸோ டயர்ட், ஹி ஹஸ் ஃபாலன் ஃபாஸ்ட் asleep. ஜார்ஜ் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால உடனே தூங்கிட்டாங்களாம். ஆனால் இந்த பெப்பா மட்டும் என்ன பண்ணுச்சு? I'm not going to sleep அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுச்சான். அதுவும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி. When everything is quiet, something appears at the window. ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்கல்ல, சைலண்ட்டாக இருக்குல்ல, அப்போ ஏதோ விண்டோ கிட்ட வந்துச்சா. யாருன்னு பார்த்தா டூத் ஃபேரி. ஆனால் பெப்பா நல்லா தூங்கிட்டு இருந்ததா. டூத் ஃபேரி என்ன பண்ணாங்க, அந்த காயினை பல்ல எடுத்துட்டு அந்த காயினை பில்லோ கடியில் வச்சுட்டு போனாங்க. The tooth fairy has arrived, but Peppa is fast asleep. The tooth fairy pushes a shiny coin under the pillow and takes Peppa's tiny tooth. Peppa, George, wake up, it's morning, says Mummy Pig. Mummy Pig பெப்பா, ஜார்ஜ் எந்திரிங்க, மார்னிங் ஆயிடுச்சு அப்படி சொன்னாங்களாம். உடனே எந்திரிச்ச உடனே பெப்பா எந்திரிச்சதும் டேடி பிக் பெப்பா கிட்ட கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க பாப்பமா? Did the tooth fairy came? Daddy Pigs asked. No, says Peppa sadly. உடனே பெப்பா இல்லவே இல்லை அப்படின்னு சேடாக சொல்லிச்சான். Let's look under your pillow, says Daddy Pig. ஓ அப்படியா, உன் பில்லோக்கு அடியில் நம்ம அப்போ பார்ப்போம் அப்படின்னு டேடி பிக் சொன்னாங்க. Look Peppa, the tooth fairy has been and she's left you a coin. பெப்பா பாரு, டூத் ஃபேரி வந்திருக்காங்க, உனக்கு காயின் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு டேடி பிக் சொல்கிறாங்க. ஹுரே! Peppa laughs. Next time I'll stay awake and I'll see the tooth fairy. நெக்ஸ்ட் டைம் பல்லு விழுந்துச்சுன்னா நான் பில்லோ கடியில் வச்சுட்டு நான் முழிச்சிக்கிட்டே இருக்கேன், அப்போ தான் டூத் ஃபேரி வந்தாங்கன்னா என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு பெப்பா சொல்லிட்டு சிரிச்சுதான்.